கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலைகளில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே, சிந்தி வரும் ஐந்தொழியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே, சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நண்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடம்பயின்ற நருந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். இதுவரை எந்த ஒரு நிகழ்வுகளிலும் இப்படி ஒரு குழந்தையை தலைமை பொறுப்பேற்று அழகு பார்த்து நான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து எப்பொழுதுமே என்னுடைய அடுத்த கட்ட நகர்விற்கு துணையாக இருக்கக்கூடிய அன்பு அத்தை உஷா அத்தை அவர்களுக்கும் சக்தி மாமா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ற தலைப்பை கேட்டவுடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளிடம் பேசுவதற்கு கூட நேரமில்லாத காலகட்டத்தில் குழந்தைகளுடைய மனதில் என்ன விஷயங்கள் இருக்கும், அவர்களுடைய சிந்தனை என்னவாக இருக்கும், அவர்கள் என்ன மாதிரியான பாதையை கடக்கிறார்கள், எந்த விதமான சவால்களை சந்திக்கிறார்கள் என்று கேட்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கே ஒரு பெரிய மனம் தேவை. ஆனால் இப்படி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் குழந்தைகள் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் அத்துணை குழந்தைகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை அன்பு குளோபல் குடும்பத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு நாங்கள் சந்திக்கும் சவால்கள். ஒரு 4 சவால்களை பற்றி மற்றும் முதலில் நான் உங்களிடம் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவது சவால் கவனச்சிதறல். அந்த காலகட்டத்தில் எல்லாம் ஊருக்கு ஒரு டிவி இருக்கும், 6 மாதத்திற்கு மட்டுமே ஒரு முறை ஒரு திரைப்படம் இருக்கும், 2 மாதத்திற்கு ஒரு முறை அலைபேசியில் உரையாடல் இருக்கும் என இப்படி விரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய அளவிற்கு கவனச்சிதறல்கள் மிக மிக குறைவாக இருந்தன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டிற்கு ஒரு தொலைக்காட்சி, மாதத்திற்கு 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், மேலும் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 5 பேரிடமும் குறைந்தபட்சம் 5 கைபேசிகள் கட்டாயம் இருக்கிறது. இப்படி பலவிதமான கவனச்சிதறல்களுக்கு இடையே தினம் தினம் தொலைக்காட்சிகளோடும் கைபேசிகளோடும் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு 3வது உலக போரை நடத்தி அதில் வெற்றி கண்டு நாங்கள் எங்கள் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது மாபெரும் சவால் தானே. இந்த சவாலில் நீங்கள் எங்களை பாராட்டாவிட்டாலும் கூட பரவாயில்லை, மற்றவர்களோடு ஒப்பிட்டு எங்களை காயப்படுத்தாதீர்கள் அன்பார்ந்த பெற்றோர்களே.